நண்பர்களே, நேற்று சனிக்கிழமை வேலை செஞ்சுன்னு இருக்கும்போது ஏஜி போர் வச்சு 25 பிளாட்டு கட் பண்ணேன். அது தற்செயலாக ஃபுல்லாக கையில் அடிபட்டு, கையில் வந்து சோத்து கையில் அடிபட்டுச்சு. அங்கங்கே பிளேடு போட்டுச்சு. பாருங்க, உள் தையல் வந்து ஒரு 18, வெளி தையல் வந்து ஒரு 28 தையல் போட்டிருக்காங்க. ஜவ்வுலாம் உள்ள கட்டாகி போச்சு அப்படின்ட்டு இழுத்து போட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்னென்னா, தையல் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு சுகர் இருக்குதா, பிபி இருக்குதா, என்னென்னவோ கேள்வி கேட்குறாங்க வயசை பற்றி. எனக்கு அதெல்லாம் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது. எனக்கு அடிப்பட்ட உடனே ஆறிடும். நான் வந்து இரும்பு தொழிலில் கிட்டத்தட்ட 40 வருஷமாக வேலை செஞ்சுருந்தேன். நிறைய இது மாதிரி அடிப்படும், ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்க, அடிப்படும், தீக்கின்னு வந்து போட்டு போயின்னே இருப்பாங்க கான்ட்ராக்ட்லாம் வேலை செய்யும்போது. எனக்கு எதுவுமே கிடையாது. ரெண்டாவது வந்து நம்ம யோகா, எக்ஸசைஸ் எதனா ஒன்று பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த சுகரு, பிபின்றதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு தான் நான் இந்த பதிவு போடுறேன். இது வந்து சனிக்கிழமை பட்டது. எத்தனை நாளில் உங்களுக்கு நல்லா ஆகுது அப்படின்ட்டு. ஏன்னா டாக்டருங்க வந்து ரொம்ப குறைச்சல் கொடுக்குறாங்க. ஏன்னா கொஞ்சம் மாட்டணும், ஆமாம் சுகர் இருக்குதுன்ட்டாக்கா சுகர் மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க, பிபி மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. அவ்வளோதான். நம்ம அவங்ககிட்ட மாற்றினோன்னு வச்சுங்களா, அதே இதில் போயிட்டு நம்ம மாத்திரை டெய்லி சாப்பிட்டாதான் அப்படின்ற நிலைமை கொண்டு போயிடுவாங்க. அதனால நான் எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக எதுவும் எனக்கு இல்லை அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு. உங்களுக்கு கட்டு பிரிச்சுட்டு போகும்போது எவ்வளோ சீக்கிரம் ஆறுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆறும் பாருங்க. எனக்கு அது மாதிரி அடிப்பட்டா இது மாதிரி சுகர்லாம் எந்த ஆறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நன்றி, வணக்கம்.